எங்கள் ஊர் விருதுநகரில் வந்து பங்குனி பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த விருதுநகரில் வந்துட்டு ஏகப்பட்ட விருந்தாளிகள் வந்து ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்தது தான் நாங்களும், நம்மளும் விருந்தாளி தான் வந்திருக்கோம். வந்தவுடனே நம்ம வந்து பொற்காட்சிக்கு போயிட்டோம். பொற்காட்சியில் வந்துட்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டொனேஷன் மாதிரி தான். இந்த பாஸில் வந்துட்டு என்னென்னைக்கெலாம் நம்ம போகிறோமோ அன்னைக்கெலாம் பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த பஞ்சிங் சிஸ்டம் வந்து அப்படியே தான் சூப்பராக மெயின்டைன் பண்ணி இதோட உள்ளே வந்தோடனே பயங்கர மெஸ்மரிங்காக ஆயிடுச்சு. ஏகப்பட்ட ராட்டினம் வந்துருச்சு. அதுலேயும் டாப்பானது வந்துட்டு இந்த ஜெயிண்ட் வீல் தான். இந்த ஜெயிண்ட் வீல் பார்க்குறக்க பயங்கர செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த லைட்டிங் இதுவும் அதை செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். இது வந்து ஜெயிண்ட் வீல்லேருந்து எடுத்த ஒரு வியூ. என்ன தான் நம்ம ஹை ஃப்ளோர்லேருந்து பார்த்தாலுமே நம்ம ஊரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் வீல்லையோ ஒரு ராட்டினத்திலேயே இருந்து பார்க்குற அந்த ஒரு தருணமே பயங்கர செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. ஆக்சுவலாக அந்த பக்கத்தில் போடுற அந்த காராக இருக்கட்டும், அந்த லாரியாக இருக்கட்டும், சத்தம் கேட்கும். ஸோ அதை பார்த்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது வந்து பயங்கரமான ஒரு மெமரிஸாக இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்து வந்து இந்த டிராகன். இதை வந்து டிராகன் கொலம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து சின்ன சின்ன கொலம்பஸ் தான் வந்துடும். பட் இந்த வட்டம் வந்த கொலம்பஸ் வந்து சான்ஸே இல்லை, பயங்கர பெருசு. ஆக்சுவலாக நம்ம காலேஜ் பசங்க இந்த மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்பலாம் இதெல்லாம் சான்ஸே இல்லை, அன்லிமிட்டடாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஏற்பட்ட தடவை ஏறணும்னு நினைப்போம். பட் லைக் இது வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ராட்டினம் வந்து கொலம்பஸ் தான். எத்தனை பேர் இந்த மாதிரி கொலம்பஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதேங்க சொல்லுங்கள். ஓகே, கூடவே மற்ற சின்ன சின்ன ராட்டினமும் இருந்துச்சு. அதே மாதிரி ஏகப்பட்ட ராட்டினம் இருந்துச்சு. எல்லாமே டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பேஸ் நிறையா இருக்கனால ஏகப்பட்ட ராட்டினம் வச்சனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, க்ரௌடு வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதுலேயும் ஏறிட்டேன். நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து பொற்காட்சி கண்டிப்பாக போயிருப்பீங்க. நான் வந்து இந்த பொற்காட்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் வரேன். காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் டெய்லி போயிடுவோம். பட் லைக் இப்போ டைம் வந்து மாறிடுச்சு, சிஸ்டம் வந்து மாறிடுச்சு. நம்ம ஓவர்சீஸில் இருக்கனால எப்பயாவது ஒரு தடவை தான் வர முடியுது. வர்றப்போ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் பொற்காட்சி போட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, மிஸ் பண்ணாமல். கூடவே வந்துட்டு நிறைய கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான் போட்டிருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற பசங்க வந்துட்டு நம்மளை அரைச்சி புரட்சி எப்படியாவது எதையாவது ஒன்று வாங்கிடும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. அது அவங்களோட மெமரிஸு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க இதை வந்து நினச்சி பார்ப்பாங்க. ஸோ எஸ், கிரியேட் மெமரிஸ் எல்லாத்துக்கும். ஓகேயா?